அதுக்கான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ் இது எல்லாத்தையும் என்னோட ஜூலி கட் சேனல்ல போட போறேன். ஏமா ஜூலி நாய்க்கு பிஸ்கெட் போட்டால் நன்றியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அந்த பழமொழி தான் போல இருக்கு உனக்கு. திமுக எவ்வளோ உனக்கு எத்தனை பிஸ்கெட் போட்டுச்சுன்னு தெரியல. இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்ட்டு எனக்கு புரியல. இன்னும் ஏதோ எவிடன்ஸ் எல்லாம் காட்டுவான்னு சொல்லியாமே, காட்டு பார்க்கலாம். சும்மா வந்து விஜய் அண்ணாவை பற்றி ஆப்போசிட்டாக வீடியோ போட்டால் நம்மளும் ஃபேமஸ் ஆகிடலாம். ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணி நாங்களும் ஃபேமஸ் ஆகி பிக் பாஸ் எல்லாம் போய் பெரிய நடிகைலாம் ஆகி பெரிய கோடிக்கணக்கில் வாங்கின மாதிரி பெரிய பில்டப்லாம் பண்ணாத. நீ ஒன்றும் கிடையாது, வெத்து வேட்டு தான். உடனே எங்கள் அண்ணாவை பற்றி பேசுனா நீ பெரிய ஃபேமஸ் ஆகிடுவியா? அதெல்லாம் கனவு கூட நினைக்காத. அவர் வந்து ஒரு முதலமைச்சர், அதுக்கான மரியாதை நம்ம எப்பயும் கொடுக்கணும். தேவையில்லாமல் வந்து அவரை சீண்டி வீடியோ போடாத. மக்களே நீங்களும் தான் சொல்கிறேன், இவள் வந்து தேவையில்லாமல் வந்து பிரபலம் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கா. நீங்கள் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணுறதோ, அவளை நீங்கள் திட்டி கமெண்ட் பண்ணால் கூட வைரல் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அவளுக்கு யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க, ஷேர் கீர் எதுவும் பண்ணிடாதீங்க யாருக்குமே. அவள் வீடியோ வந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வேறு வீடியோ பாருங்கள். அவள் வீடியோக்கு மட்டும் சப்போர்ட்டே பண்ணாதீங்க. அது ஒரு தரங்கெட்ட திக்கெட். அது தரங்கெட்டவா அவளுக்கு தான் வேலை இல்லை, நம்மளுக்கும் வேலையாக இல்லை. போய் எல்லோரும் நம்ம வேலையை பார்க்கலாம்.